ஃபைலிங் பண்ணும்போது நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்ச்சபிள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை எப்படி சர்ச்சபிள் பிடிஎஃபாக மாற்றுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோர்ட் ப்ரொசீடிங்கில் நம்ம டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணும்போது இப்படி ஹோல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கப்போ இதை டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன செய்தாங்கன்னா இந்த பெண்டை கவனிக்காமல் அப்படியே வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இதனால் பிடிஎஃப் ஒழுங்காக சரியாக கன்வெர்ட் ஆகிறது இல்லை. அதனால் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி கீழே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது க்ரீன் கலரில் அண்ட் கிரே கலர்லேயும் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே உள்ள ஒயிட் கலர் கேமரா லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஒயிட் கலர் டார்ச் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் லைட்னு ஒரு லோகோ தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டாக்குமெண்ட்டை இந்த கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுக்கணும். அந்த கேமரா லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சர்ச் ஆகும். சர்ச் ஆன உடனே கீழே கண்டினியூன்னு சொல்லியிருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதையும் அந்த கேமரா லோகோவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ எட்ஜஸ் சரியில்லைங்கப்போ நம்ம அந்த ஒயிட் கலரையோ அல்லது அந்த ரவுண்ட் கலர் கார்னரில் உள்ள அந்த ஆப்ஜெக்டையோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பிடிஎஃப்பில் உள்ள எட்ஜஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூங்கிறது இருக்கும். அந்த கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜு எடுத்து வைங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்ததுக்கப்புறம் அதையும் கேமராங்கிற ஐக்கானை பயன்படுத்தி அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதுலேயும் கார்னரை சரி பண்ணணுன்னா சரி பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ரொட்டேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஃபோட்டோ கிளியராக இல்லைங்கிற பட்சத்தில் கீழே உள்ள ரீடேக்குங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி மறுபடியும் அதே பேஜை நம்ம கேமரா ஐக்கான மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கீழே உள்ள ரைட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுவோம். நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம எடுத்த பேஜஸை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிடலாம். ரிவ்யூ பண்ணி எடிட் பண்ணணும்னு நினச்சா கீழே உள்ள எடிட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி எடிட் பண்ணிக்கலாம். சேவ்னு கிளிக் பண்ணுங்கள். சேவ் என்டையர் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபைல் நேம் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கும், அதை ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்பெஷல் கேரக்டரில் எந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம ஃபைலிங்கில் ஃபைல் பண்ண முடியாது. நம்ம என்ன பெட்டிஷன் போடுதோங்கிறத நீங்கள் அந்த ஃபைல் நேமுக்கு கொடுத்துக்கோங்க. சர்ச்சபிள் பிடிஎஃப் வித் ஓசிஆர் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். சேவ் டு மை டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபைலிங்கில் பிடிஎஃப்பை அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் லொக்கேஷனில் போய் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. பிடிஎஃப்புக்கும் சர்ச்சபிள் பிடிஎஃப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது நார்மல் பிடிஎஃப்பில் நம்ம எந்த வேர்டையுமே சர்ச் பண்ண முடியாது. ஆனால் சர்ச்சபிள் பிடிஎஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்தோம்னா அந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாயிண்ட் பண்ணி காமிக்கும்.
இங்கே பாருங்கள், ஆல்ரெடி டாக்குமெண்ட் ஃபுல்லாக நம்மகிட்ட ஃபோட்டோவாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம பிடிஎஃபாக மாற்றுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனருங்கிற ஆப்பை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கேலரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டு பேஜ் வைஸாக கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணி எட்ஜஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள அந்த ஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டரோட ஃபைல் நேம் இருந்தால் அந்த பிடிஎஃப் வந்து ஒழுங்காக அப்லோட் ஆகாது. அதனால் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் நம்ம இந்த ஃபைலுக்கு நம்ம நேம் கொடுக்கோம். கீழே தெரிகிற அந்த க்ரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபைல் நேம் ஷோ ஆகும். அந்த ஃபைல் நேமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணால் போதும். கீழே உள்ள சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் என்டையர் டாக்குமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செர்ச்சபிள் பிடிஎஃப்னு சொல்லி இருக்கும், அதை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சேவ் மை டிவைஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைல் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண ஃபைல் லொக்கேஷனில் தான் இந்த பிடிஎஃப் சேவ் ஆகும். அதனால் எந்த ஃபைலில் சேவ் ஆகணும்னு நினைக்கிங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிஎஃப் ஜெனரேட் ஆகிட்டு